இந்த உலகத்துல இருக்கிற பழமையான நூல்கள்ல ஒண்ணு வந்துட்டு ரிக்வேதம். இந்த ரிக்வேதம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஓரல் ட்ரெடிஷனா தான் இருந்திருக்கு. அப்புறம் பிற்காலத்துல அது எழுதப்பட்டிருக்கு. இந்த ரிக்வேதத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நதியை பத்தி பல இடத்துல வந்துட்டு திரும்ப திரும்ப புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அந்த நதியோட பேர் சரஸ்வதி. அந்த நதி வற்றி போய் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கும் முன்னாடி இருக்கலாம். அந்த நதி ஆக்டிவா ஓடிட்டு இருந்த டைம்ல அதோட கரையோரமா ஒரு பெரிய மக்கள் நாகரிகம் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. நம்ம எல்லாருக்குமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். சிந்து நதி நாகரிகம். இந்த சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் முற்காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அந்த சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன் டைம் அப்போ மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, என்னென்ன மாதிரியான கம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்ப இருந்திருப்பாங்க, அவங்களோட வழிபாடுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள்லாம் என்னென்னவா இருந்திருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா. சோ அந்த சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன் டைம் அப்போ நடந்த கதையா எழுதப்பட்ட ஒரு நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபோக்ஸ், வெல்கம் டு ஃபிக்ஷன் கிராஃப். இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போற நாவலோட பேரு சலம், ரிட்டன் பை பா ராகவன். இந்த கதையில பிரதானமா 3 கேரக்டர்ஸ் வருவாங்க. கிராத குலத்தை சேர்ந்த ஒரு சாரன், பிராமண ரிஷியான அதர்வன், சூத்திர முனியான குச்சன். இந்த நாவலோட பேஸ் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரஸ்வதி நதி வற்றி போற காலகட்டத்துல நடந்த கதையா தான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. இந்த கிராத குலத்தை சேர்ந்த சாரன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவனை அவனோட ராஜா ஒரு நாள் கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு டாஸ்க் சொல்லுவாரு. என்னன்னா, அதர்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமண ரிஷி இருக்காரு. அவரை நீ தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். அடையாளம் என்னன்னா, அவர் அவரோட இடக்கண்ணை எப்பவுமே மூடியே வச்சிருப்பாரு. வழக்கண்ணால மட்டும்தான் எப்பவுமே பார்ப்பாரு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, நீ தான் தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. சாரனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கை அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்புவான். போற வழியில சூத்திர முனியான குச்சனை மீட் பண்ண நேரிடும். அந்த சூத்திர முனி தான் அதர்வன் இருக்கிற இடத்துக்கு இந்த சாரனை ஆக்சுவலா கூட்டிட்டு போவான். 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது இட் இஸ் மோர் லைக் அன் அட்வென்ச்சர். ஆக்சுவலா பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் நடக்கும், பல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில அந்த பிராமணனை இந்த சாரன் கொலை பண்றானா இல்லையா அப்படின்ற இடத்துல இந்த கதை முடியுது. ஹிந்து மதத்தின் அடிப்படைப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகள்லாம் இருக்கு இல்லையா. மனிதன், யோகி, முனிவன், ரிஷி, பிசாசுகள், குலதெய்வங்கள், அப்புறமா எங்கும் இருக்கிற பரமாத்மா, பரபிரம்மம், இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகளை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த நாவல் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பிசாசு நிலை, தெய்வ நிலை, இந்த 2 நிலையில இருந்தும் இந்த நாவல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிசாசுனா என்ன, ஃபர்ஸ்ட் மனிதன் எப்போ பிசாஸ் ஆகுறான், அவங்களோட பவர்ஸ் எல்லாம் என்ன, அவங்களோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி தெய்வங்கள், குலதெய்வங்கள், அவங்களோட பவர்ஸ் எல்லாம் என்ன, எப்ப ஒரு மனுஷன் தெய்வம் ஆகுறான், அவங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இந்த நாவல் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருப்பாங்க. அந்த குலதெய்வம் அவங்கள அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை எப்படிலாம் காக்க முடியும். இப்போ அந்த குலதெய்வத்தோட சக்தி அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனோட முடிஞ்சிருதா. இப்ப அந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஒருத்தன் எங்கேயோ டிராவல் பண்ணி வேற எங்கேயோ போறான்னு வச்சுக்கோங்களேன், பல தூரம் தள்ளி. அப்ப அங்க அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த குலதெய்வத்தால அங்க போய் அவனை காப்பாற்ற முடியுமா. குலதெய்வம் அவங்களோட சக்திக்கு மீறி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான வழிமுறை என்ன, அவங்க எப்படி அதை டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி குலதெய்வம் அவங்க கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சா எப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இந்த நாவலோட கதையோட பின்னி பிசைஞ்சு அப்படியே வரும். அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த நாவல் படிக்கிறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எவ்வளவு ஃபாஸ்டாகவும் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இந்த நாவல்ல மொத்தம் 766 பேஜஸ். அதை 2 ஹாஃபா பிரிப்போமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கதை செம்ம ஃபாஸ்டா போகுது. ஸ்டோரி டெவலப்மெண்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லயும் கதை அதே ஸ்பீடோட அப்படியே கண்டினியூ ஆகுது. சொல்ல போனா நடுவுல சில மைண்ட் ப்ளோவிங்கான சாப்டர்ஸ் எல்லாம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாரன் பிராமண ரிஷியை கொலை பண்றதுக்காக தேடி போறான்னு சொன்னேன் இல்லையா. அவங்க 2 பேரும் ஃபைனலா மீட் பண்ண உடனே அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், வர சீன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு.
அது போக சிகாரிகள் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வச்சு ஒரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரி ரொம்ப இன்டென்ஸாகவும் ஸ்ட்ராங்காகவும் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுப்பப்படுற பல கேள்விகளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பதில் சொல்லுவாங்க, ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. நிறைய நாவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் எழுப்புவாங்க, சஸ்பென்ஸ்லாம் நல்லா பில்ட் பண்ணிடுவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சொதப்பிடுவாங்க. அவங்க சொல்ற பதில்கள், ரீசன்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. அதனாலேயே அந்த நாவல்ஸ்லாம் ரொம்ப லோ ரேட்டட்ல போயிடும். ஆனா இந்த நாவல் அப்படி இல்லை. அவங்க சொல்ற பதில்கள், ரீசன்ஸ் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருக்கு. அடுத்து இந்த நாவல்ல எனக்கு இருக்கிற சில அப்சர்வேஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த நாவல் பாத்தீங்கன்னா ஆரியன் மைக்ரேஷன் தியரிய அடிப்படையா வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆரியன் மைக்ரேஷன் தியரினா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு. அவங்க வந்துட்டு வெளியில இருந்து மோஸ்ட்லி அது சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அங்க இருந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜனுக்கு வந்துட்டு அப்படியே மைக்ரேட் ஆகி வராங்க, இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. இது நடந்தது எப்பன்னா அரௌண்ட் ஒரு 1500 பிசில இருந்து 2000 பிசிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. இந்த தியரிக்கு அகெயின்ஸ்டாவும் இதை டீபங்க் பண்ணியும் சில தியரிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க இந்த ஆரியன் மைக்ரேஷன் தியரியை நம்பக்கூடியவரா இருக்கலாம், இல்லாதவரா இருக்கலாம். நம்பக்கூடியவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஆரியன் மைக்ரேஷன் தியரிய பிலீவ் பண்றவங்க கிட்ட வந்துட்டு ஜென்ரலா ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அதாவது பிராமணர்கள் தான் வந்து ஆரியர்கள், அவங்க மட்டும்தான் அங்க வெளியில இருந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜனுக்கு வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வர்ணா சிஸ்டம்ல இங்க ஆல்ரெடி நேட்டிவ் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்க பேஸ்ட் ஆன் த ஒர்க் தே டூ, அப்புறம் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த வர்ண நிலைகள் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு கம்யூனிட்டிஸையும் அவங்க ஃபிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஆனா இந்த நாவல்ல வந்து ஆத்தர் வந்துட்டு அப்படி மீன் பண்ணி சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆரியர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு அந்த வர்ண சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. அவங்க வரும்போதே அவங்களையே பிராமணர்கள் இருந்திருக்காங்க, சத்திரியர்கள் இருந்திருக்காங்க, வைசியர்கள் இருந்தாங்க, சூத்திரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்க எல்லாருமே கலெக்டிவா தான் அப்படியே தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நாவலோட கதை களத்துல வந்து எப்படி இருக்கும்னா, ஆரியர்கள் வந்து தனியா இருப்பாங்க, அதே மாதிரி மத்த கம்யூனிட்டிஸும் தனித்தனியா இருப்பாங்க. இந்த வர்ணா சிஸ்டம் வந்துட்டு ஆரியர்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாரு. மேபி பிற்காலத்துல வந்து அப்படி எல்லாமே மிக்ஸ்அப் ஆயிருக்கலாம். அதை வந்து எங்கேயுமே அதை அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு. பட் ஆனா அந்த டைம், இந்த கதை நடக்கிற டைம்ல வந்துட்டு எல்லாருமே தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. இது வந்து உங்கள சில பேருக்கு வந்துட்டு ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஆரியன் மைக்ரேஷன் தியரியை வந்து டீபங்க் பண்ணி பல பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுல பர்டிகுலரா ஒரு பாயிண்ட் என்னன்னா டைம் பீரியட் மிஸ்மேட்ச். அதாவது ஆரியர்கள் வந்ததா, மைக்ரேட் ஆகி வந்ததா கருதப்படுற காலம் வந்து 1500 பிசி டு 2000 பிசி. ஆனா சரஸ்வதி நதி வற்றி போனது பிஃபோர் 3000 பிசி. சோ ஆரியர்கள் தான் ரிக்வேதத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ரிக்வேதத்துல பல இடத்துல சரஸ்வதி நதியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா ஆரியர்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வற்றி போன ஒரு நதியை பத்தி தான் அவங்க இவ்வளவு தூரம் பாடியிருக்காங்களா, இவ்வளவு குறிப்புகள் எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி ஆரியன் மைக்ரேஷன் தியரிய டீபங்க் பண்ணி இன்னொரு தியரி வந்திருக்கு. அதுதான் அவுட் ஆஃப் இந்தியா தியரி. அந்த தியரி படி பாத்தீங்கன்னா வெளியில இருந்து இங்க இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜனுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இல்லாம இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன்ல இருந்து பல கம்யூனிட்டிஸ் வந்து வெளியில போயிருக்கு. அவங்க அவங்களோட மொழி, கலாச்சாரங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க மைக்ரேட் ஆகி போகும்போது அப்படின்ற மாதிரி பல பாயிண்ட்ஸ் வச்சு அந்த தியரி வரும். நீங்க ஆரியன் மைக்ரேஷன் தியரியை நம்பாதவரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் படிக்கும் போது மேபி உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கலாம். ஆனா அதுக்காக வந்து இந்த நாவலை வந்து படிக்காம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, ஆரியன்ஸ்ன்றவங்க வந்துட்டு வெளியில இருந்து வந்திருக்கட்டும், இல்லைன்னா இங்கே இண்டிக்னஸா இருந்திருக்கட்டும், ஆனா அந்த டைம் வந்துட்டு டிஃபரன்சஸ் அப்புறம் அந்த டிஸ்கிரிமினேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இந்தியால. ஸோ இந்த நாவல்ல வந்துட்டு அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் பத்தி ஆத்தர் ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்து மதத்துல அடிப்படையா சொல்லப்படுற பல கோட்பாடுகளை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. நிறைய விஷயம் வந்துட்டு தெரிய வருது. எல்லாமே கதையோட அப்படியே பின்னி பிணைஞ்சுதான் வரும். ஸோ அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க படிக்காம விட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவீங்க. The choice is yours. Okay guys, you have come to the end of the video. I'll see you in another video with another graph. Until then, peace.